வணக்கங்க ஐயா. எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனித சமுதாயம் அழியக்கூடாது என்பதற்காகவே இயற்கை இவ்வளவு தயாரிப்பது செய்கிறது. நாம் எப்படி ஒரு பொருளை கட்டுகிறோம், ஒரு பொருளை செய்யறோமோ, எவ்வளவு தரம் கொடுக்கணுமோ அந்த தரம் கொடுக்கறது தான் இந்த இயற்கையினுடைய தேர்வு முறை. அதனாலதான் மனதை வைத்து கொண்டு மனதை வைத்து அறிவுக்கு மனதையும் அறிவு ரெண்டும் வச்சு கலக்கி நீ தெளிவாகும் பொழுதுதான் அவனை நீண்ட காலம் வாழணும்னு அது முடிவு செய்யுது. அது மட்டும் இல்ல, இந்த விண்வெளி எங்கும் போகணுங்கிறது அதோட நோக்கம். ஏன்னா அது அது விண்வெளி சக்தியில தான் இந்த மனித உடல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த விண்வெளி சக்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அணுவால தான் உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு சக்தியை அதுதான் கொடுக்குமே தவிர நீ பழக்கத்துல இருந்து எடுத்துக்கூடாது. உன்னுடைய உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு இதுதான் சக்தின்னு சொல்றது அடிப்படை. அது இயற்கைக்கு எதிரானது. அதே ஆற்றல் வழியா தான் நீ எடுத்துக்கணும். ஆற்றல் கொடுப்பேன், அதை எடுத்துக்கணும். நீ போக போக தான் புரிஞ்சுக்கணும். இடையில இருக்கிற இந்த கல்வியாளர்கள், வெள்ளக்காரனுடைய கல்வியாளர்னாலதான் இந்த உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு உணவு பழக்கம் தான் ஆரோக்கியம்னு தப்பா புரிஞ்சதுதான் விஷயமே. இது உணவு பழக்கம் மனிதகுலம் தோன்றும் யாருக்கும் கிடையாது. அது 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் ஆண்டுகளாகவே இது உணவு பழக்கம் வந்துட்டு வருது. அதை கண்டுபிடிக்கிறவங்க தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. மருத்துவர்கள் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. மருத்துவத்தை ஒழிக்கிறது அவங்க வேலை, மருந்தை கொடுப்பது அவங்க வேலையே இல்லை. சித்தம் என்று சொன்னாலே மனம் என்று பொருள். சித்தம்னா மனம். நீங்க சித்தம்னா சித்த வைத்தியர் நேர லேகியத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி போயாச்சு, அப்படியெல்லாம் குணமாக்க முடியாது. ஆனா அந்த மருந்து கொடுத்தாலே அந்த கீழே ரத்தம் கெட்டு, மருந்து கொடுத்தா ரத்தம் கெட்டு போகும். உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போகும், மருந்து கொடுத்தால் ரத்தம். அதனாலதான் எந்த நோயும் குணமாக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஜீரநீர் சுரந்துடும். இன்னைக்கு கூட அவருக்கு நான் சொல்லியிருக்கேன், மதுரை சுந்தர் காலையில பேசியிருக்கோம். நீங்க உலர் நோன்பு, அதாவது நீரையே மறுக்கிறது. ஓய்வா இருக்கிறது, நீரை மறுத்துருங்கன்னா சரின்னு இருக்காரு. நீரை மறுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அரேபியர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. அரேபியர்கள் எந்த சுத்தமும் செய்ய மாட்டாங்க. அந்த கடவுள் நம்பிக்கை, அந்த ஸ்பிரிட்டு கடவுள் நம்பிக்கை. இப்ப சித்தர்கள் கொள்கை, இப்ப நீங்க யாரும் சொல்றீங்களா, உங்க பேரெல்லாம் சொன்ன வருத்தப்படுவீங்க. அவங்க சொல்ற அந்த மருத்துவ முறையும் இந்த கடவுள் கொள்கை ரெண்டும் உருப்படாதது. ஏன்னா இதெல்லாம் நம்பிக்கை அடிப்படை. ஸ்பிரிட்டு இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அது முடிஞ்சு போயிடும், அவ்வளவு. அதுக்கப்புறம் நம்பிக்கை போயிடும். கடவுள் நம்பிக்கை உலர் நோன்பு நம்ம போடுறது சரிங்க. படிப்படியா பயிற்சி பண்ணி தண்ணிக்கு அப்புறம் ஜூஸுக்கு தண்ணிக்கு உலர் போடுறாங்க. அவங்கெல்லாம் புல் கட்டு கட்டிட்டுங்க பகல் தண்ணி வைக்காம இருக்காங்க. அது பூரா வறட்சி, தாகம் எடுக்க வறண்டு போய் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும், பிணவாடை அடிக்கும். அந்த பிணம் வெளியே போகாது. அந்த பிணம் வெளியே போகாது, எந்த நடவடிக்கையும் இருக்காது. அவங்க அந்த 12 மணி நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க உணவு எடுத்துடுறாங்க இல்லையா. அப்ப அது மீண்டும் அதை அழுத்தி காலையில அது மலம் கழியுது. இது ரொம்ப தப்பு. இது அதாவது இது எப்படி சரின்னு சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பிரிட் நம்பிக்கை, இந்த பேய் நம்பிக்கை மாதிரி இறை நம்பிக்கைன்னு ஒரு பேய் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த இறை நம்பிக்கைக்காகத்தான் அவங்க செய்யறது, ஒரு ஆரோக்கியத்துக்கு செய்யறது கிடையாது. ஆரோக்கியத்துக்கு செய்யறது இதுதான் பகுத்தறிவு சார்ந்து ஆரோக்கிய நம்பிக்கைய இந்த ஆரோக்கியத்திற்காக செய்யறது அறிவு சார்ந்த நோன்பு. அதுதான் ஜெர்மனிக்காரர் கண்டுபிடிச்சது. இது கண்டுபிடிச்சதே ஜெர்மனிக்காரன் தான். என்ன சித்தரை சொன்னாலும் எடுத்துக்கொள்ள முடியாது, அறிவியல அதுல கிடையாது. இந்தியாவோட எந்த சித்தர் பேர் சொன்னாலும் டாக்டர் அர்னால்ட் எல்லாமே யாரும் உள்ள வர முடியாது. யாரும் அறிவா சொன்னது அவங்க தானுங்க. அறிவியலா கொண்டு வந்தது ஜெர்மன் டாக்டர் தான் கொண்டு வந்தாரு. அவர் அறிவியலா கொண்டு வந்தது இந்த மடையலுக்கு புரியல. எந்த மடையலுக்கு புரியல? இந்த மருந்து கொடுக்குற மடையலுக்கு புரியல. அது ஒண்ணும் செய்ய முடியாது. மருந்தே வேண்டாங்கிறத நம்மளுது. அப்ப மருந்து என வேண்டாமன் யாக்கிங்கிறது நம்ம சொல்றோம். அவர் தான் சொல்றாரு மருந்து இல்லை அப்படிங்கிறாரு. யாரு? ஜெர்மன் டாக்டர் மருந்தே கிடையாது, இந்த உணவை வச்சு சுத்தப்படுத்துவார். உணவை வச்சு சுத்தப்படுத்துறது எவ்வளவு ஒரு நாகரிகம். இது ஏன் கண்டுபிடிக்கல? இந்த சித்தர்களுக்கு தெரியும். சித்தர்கள் நீரே மருந்து. சித்தர்கள் 2000 ஆண்டுக்கு முன்னாடி உணவு பழக்கத்தை அவன் விட சொல்றான். அதனாலதான் ஜீரநீரை கை வைக்கிறாங்க. ஜீரநீரை கை வைக்கணும்னா தண்ணீர் தான். தண்ணீரை வச்சு சுவாசத்திலே போக சொல்லியிருக்காங்க. அது அந்த குருகுலத்துல அமைதியா இருந்து செய்வாங்க.
நம்ம மாதிரி சரிங்க. ஆட்டம் போட்டுட்டு செய்யறது கிடையாது. அதுக்கு ஒரு அடக்கத்துக்கு போயிடுறாங்க. அந்த அடக்கத்துக்கு ஆமாங்க, போறப்ப ஆமாங்க. அந்த அடக்கத்துக்கு போயிட்டு நீங்க ஆட்டம் போட்டுட்டு எல்லா வேலையும் ஒரே பண்ணிட்டு போட்டு தள்ளிடுறது. ஆட்டம் போடுறப்ப நீ என்ன பண்ற? ஆட்டம் போடுறப்ப நீ வந்து நீ பொருள் வெறியில் இருக்கிற, பொருள் வெறி முடிச்சுட்டு அவன் போறான். பொருள் வெறி, நுகர்வு வெறி முடிச்சுட்டு அவன் அங்க போறான். ஆமாங்க, ஆமாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பிரிச்சு பேசணும். அதனாலதான் நம்ம கிட்ட யாரும் வர பயப்படுறானுங்க. பிரிச்சு பிரிச்சு பேசணும். ஆமாங்க. இப்போ நானு சுந்தரம் ரொம்ப ஆழமா பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அவர் எவ்வளவு சரிங்க. அப்படி ஆழமா பேசினாதான் இன்னும் 100 வருஷத்துக்கு பேசினாலும் இது தீராது. எத்தனை வருஷத்துக்கு? தீராதுங்க. அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. இயற்கையினுடைய அதுதான் சொல்றேன். அதனால 25 வருஷம் இந்த ஒரு புத்தகத்தை தான் படிக்கிறேன். எந்த புத்தகத்தை காட்டவே மாட்டேன். இப்ப இந்த சரிங்க. புத்தகத்தை காட்டுறேன்னா இதுல இருக்கிறது தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. சரி, சரிங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா இது தொடர்பான புத்தகம் மட்டும் 10 20 புத்தகம் இருக்கு. அதைத்தான் காட்டுனே தவிர சொந்தமா என்ற கற்பனையும் கிடையாது. வேற எந்த புத்தகத்தை உள்ள காட்டவே மாட்டேன். சரி, அதை சரி. காட்டவும் கூடாது. இந்த புத்தகத்துக்கு எதிரானது. ஆமாங்க, ஆமாங்க. ஏன்னா இது ஆராய்ச்சி பண்ணி படிப்படியே செஞ்சிருக்கிறாரு. ஆராய்ச்சி பண்ணி செஞ்சிருக்காங்க. அதை விட்டு போட்டு மலைபானம் எழுதினார், கதிர்பானம் எழுதினார், அந்த பானம் எழுதினார், இந்த கதையில விடக்கூட தப்பு. அதெல்லாம் வேலைக்காக திண்டம். அது நிறைய பேர் திருக்குறளுக்கு பொருள் எழுதி இருக்கிறாங்க. அதே தப்பு. சரிங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தர் எழுதினாரு, அதுவும் தப்பு. பேரெல்லாம் சொன்ன வருத்தப்படும். அதெல்லாம் தப்பு. அது ஏன்னா அதை வைத்துக்கொண்டு அவங்க அதை வைத்துக்கொண்டு கல்வி கொடுக்கணும், சாகா கல்வி கொடுக்கணும். சாகா கல்விங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது சாகா கல்விங்கிறது நோய் இல்லாம தன்னை சரி செய்யறதா. அதனாலதான் இயற்கையில 2 தான். அறிவு, மனம், உயிர். இந்த 3 வச்சுதான் அது கட்டமைச்சிருக்கு. சரிங்க. இதுக்குள்ள ஜீரநீர், வாய் ருசி, சரிங்க. அப்புறம் குடும்பம், குடும்ப முறை. குடும்பத்தை ஒழுங்கு பண்ணவரை திருவள்ளுவர் தான். குடும்பம் எப்படி இருக்கும்னு சொன்னவரே திருவள்ளுவர் தான். ஏன் மத்த சித்திர ஒருமை வாய் திறந்து பேசவே இல்லையே? ஏன் அவனுக்குள்ள இந்த யோகியதையே கிடையாது. குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற யோகியதை எந்த சித்திரம் சொல்லவே இல்லை. இதே திருவள்ளுவர் எழுதுறாரு. அப்ப எவ்வளவு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய, அப்ப அதுக்குதான் உலகத்துக்கான ஒரு வழிகாட்டு நூல் தான் இது. இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். திரும்ப 16 வயசு, 15 வயசு, 13 வயசு வரும் பொழுதே அவன் எந்த மொழியில படிச்சேன்னா இதை அப்படியே மொழியில இந்த அப்படியே திருக்குறள் அப்படியே மொழிபெயர்த்து அப்படியே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு பிரச்சனையே இல்லை. அவன் தாய்மொழி படிக்கிறானா, அதுக்கப்புறம் தமிழ் மொழி, தாய்மொழிக்கு அப்புறம் அவனுக்கு தமிழ் மொழி தான் எழுத்து மொழி, பேசும் மொழி, இனிமை மொழி. இது யார் எப்ப புரிஞ்சுக்கிறாங்க? இது ஒன்றும் சாத்தியமே, ரொம்ப ரொம்ப சாத்தியம் குறைவு. அவன் தாய்மொழிக்கு அப்புறம் இன்னொரு மொழின்னா தமிழ் மொழி தானே. அதுலதான் எல்லா விஷயமும் இருக்கு. அதுதான் விரைவில் இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். சரி, அப்ப மனித சமயம் அழியக்கூட இவ்வளவு விஷயம் இருக்கனாலதான் நம்ம இதை திருப்பி 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 பேச வேண்டியிருக்கு. அப்ப இயற்கையை விரும்பித்தான் நம்ம இப்படி படைக்குது. ஏன்னா இவனுக்கு ஏன் அறிவை கொடுக்காம இவ்வளவு பண்ற இயற்கையை அறிவை கொடுக்காம போலாம்ல? அறிவு கொடுக்காம போலாம் இல்ல நீ வரணும் அப்படிங்கறதா. அறிவில் தெளிவாக வேண்டும்ங்கிறதா ஒரு விஷயமே. நீங்க என்ன பண்ற, நம்பிக்கையில போயிடுறீங்க. நம்பிக்கை வந்து நிக்காது. பணம் கொடுக்கற வரைக்கும் தான் நம்பவானுங்க. பணம் கொடுக்கலாம் போட, அவன் துரோகின்ட்டு போயிடுவான். பணம் கொடுக்கற வரைக்கும் தான் என் நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை கொடுத்தா நல்லவன், கொடுக்கலன்னு கேட்டவன், இந்த மாதிரி. ஆனால் குருகுல கல்விங்கிறது வேற. அது பண்டமாற்று. அது சாதாரண விஷயம் இல்லை. அது வேற. அது உயிரை மேம்படுத்துற சமாச்சாரம். மற்ற வியாபாரம், இப்ப மற்ற கல்வியில வியாபாரம். பணம் கொடுத்தான் படிப்பான், முடிச்சுதான் ஓடிட்டு போயிடுவான். அதுக்கு இப்ப இருக்கிற கல்வி வேற. நான் சொல்றதுக்கு செய்முறை கல்வி, குருகுல கல்விங்கிறத அவன் தலைமுறைக்கே அவனை காப்பாற்றும். அந்த அளவுக்கு நம்பிக்கையுடையதான் குருகுல கல்வி முறை. அது அழிச்சாச்சு. அதை அழிச்சிட்டானுங்க, வெள்ளைக்காரன் அழிச்சிட்டானுங்க. அதை திருப்பி கட்டமைக்கிறத நம்ம இனியனுடைய முயற்சி, வெங்கடேசனுடைய முயற்சி. அவர் என்ன சொல்றாரு? குருகுல கல்வியும் குடவோல முறையும் திரும்பி வர வேண்டும்ங்கிறாரு. சாத்தியமா அது? கட்சியில சேர்ந்து அடுத்த நாள் சீட்டு கொடுக்குறான். அப்படி இவனே என்ன சொல்றது? கட்சியில சேர்ந்தாச்சு, அடுத்த நாள் எம்எல்ஏ சீட்டு. ஒரு பொண்ணு ஜெயிச்சிருக்கு. நான் பார்த்து நான் சிரிச்சிட்டேன். என்னடா அந்த கட்சியில சேர்ந்தாச்சு, அடுத்த நாள் தேர்தல் நின்னாச்சு, ஜெயிச்சாச்சு, வந்தாச்சு. என்ன அரசியல் என்ன தெரியும் அந்த பொண்ணுக்கு? நல்ல பாடகி தான். அது ஏதோ ஒரு பாடகி. சரி, நான் இதை முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான். நாம் செவ்வாய் மண்டலத்திற்கு
மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை விரும்பி நம்மை படைத்திருக்கிறது. சகல சக்தியோடு படைச்சிருக்குது. அதற்கான சக்தியுடன் இயற்கையால் மனிதனால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப கவலைப்படவே தேவையில்லை. இந்த சுத்தப்படுத்துகிறது மற்றது எல்லாமே வந்துடும். சரிங்க. இந்த தூய்மை பண்ணுங்க. அது நோன்புங்கிறது ஒண்ணு கிடையாது. தூய்மை தான். தூய்மை தூய்மை எங்க போனாலும் ஒருத்தன் உணவு கொடுத்தாலும் அவன் தூய்மையானவனா அக தூய்மை பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும். அக தூய்மை பண்ணாதவட்ட நீங்க வாங்கவே கூடாது. சரிங்க. எவ்வளவு ஒரு கடினமான விதி பாருங்க. ஆமாங்க. ஆமா. அப்ப அவன் நாத்தம் பிடிச்சவங்கள அவன் கொடுக்கறது எப்படி? அவன் நாத்தத்தை தான் கொடுக்க போறான். சரிங்க. எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க அவனை? யாருமே இல்லைங்களேங்க ஐயா. ஐயா நாட்டுக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க. ஆனா அப்புறம் அந்த விதி நீங்க அந்த விதி நீங்க தானே போட்டுக்கணும். இந்த விதியை நான் சொல்லி கொடுக்குறப்போ அது பாருங்க, அவன் அருவருப்பானவன் தான் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஆரோக்கியமே தெரியாதவன் போய் நீ கொடுக்கற, நீ எதுக்கு வாங்குற? நீ அவன் அன்பு கொடுத்தா அப்படியே வாங்கினான். வாங்காம விட்டுறலாங்க. வாங்கினே. ஆமா, அப்படி அப்படி பண்ணல அப்படின்னா உங்களை அது சேதம் பண்ணிடும். அது இன்னொன்னு வந்து தர்ம, நீ வந்து வாங்க வேண்டாம்னு சொன்னா அது மிகப்பெரிய உயர்ந்த நிலை. எனக்கு வேண்டாம்னு சொன்னா மிக உயர்ந்த நிலை. எந்த நிலைக்கு போயிடுறீங்க? உயர்ந்த நிலைக்கு போறீங்க. ஒரு பொருளை வேண்டான்னு சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த நிலைக்கு நீங்க போறீங்கன்னு அர்த்தம். அதை வள்ளுவர் சொல்லுவாரு, நீங்க வேண்டான்னு சொல்லி பாருங்க, அது மிக உயர்ந்த நிலைக்கு போயிடும். அப்ப மறுக்கணும், அந்த இடத்துல மறுத்து விட வேண்டும், வேண்டாம். அல்லது இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், வேண்டாம் ஐயா அப்படின்னு சிரிச்சுதான் சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டு பல் இழிச்சிட்டு போய் அங்க வாங்குறதுல இருக்கவே கூடாது. அல்லது வாங்கினோம்னா தூக்கி குப்பையில போட்டுறான். அவனுக்கு தெரியாதுக்கு, அவனுக்கு தெரியாத மாதிரி குப்பையில போட்டு போயிடணும். குப்பையில அல்லது நாய் நரிகளுக்கு போட்டுறான், அது சாவுது. அது வேற நாய் நரிகளுக்கு போட வேண்டியதுதான். இப்படித்தான் பண்ணணும். இப்படி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது. யோசிச்சாதான் நீங்க நாம தப்பிக்க முடியும். இது வந்து ஒரு விதிதான் சொல்றேன். இது அவங்க சொந்த விஷயம். ஆமா, பின்ன எப்படி ஏற்பது இகழ்ச்சிங்கிறாரு? அப்புறம் அதுக்கு பதில் எப்ப ஏற்பது இகழ்ச்சின்னா வாங்குறத நிறுத்துங்கிறாரு. வேண்டாம என்ன விழிச்செல்வம். இப்பதான் அந்த குரல் நினைவு வருது எனக்கு. வேண்டாம என்ன விழிச்செல்வம், வேண்டாம என்ன விழிச்செல்வம்ங்கிறாரு. வேண்டாம என்ன வேண்டான்னு சொல்ற மாதிரி அதுக்கு நிகரான செல்வம் இங்க இல்ல, எங்கேயுமே அதுக்கு ஈடு இணை இல்லைங்கிறாரு. எங்கேயும் என்ன, எங்க எந்த பொருளா இருந்தாலும் வேண்டாம்னு சொல்றது. ஆமா, வேண்டாம என்ன விழிச்செல்வம். உணவு மட்டும்தான் இது குறிக்குதுங்களா? வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு இல்ல, நீ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அப்படி பொருத்திட்டு போக வேண்டியது. என்ன எப்படி இருந்தாலும் அது ஏற்பது இகழ்ச்சி. உங்களுக்கு அது உங்களுக்கு அது என்ன உயர்வை தரப்போகுது? உயர்வை தராத எந்த பொருளையும் உங்களுக்கு வேண்டாம் தானே. உயிரை பாதுகாக்காத, உயிரை மேம்படுத்தாத, அறிவை தூண்டாத. அறிவை தூண்டுற மாதிரியும் இருக்கணும், அதுவும் இல்லை. அல்லது உங்கள் சிக்கலுக்கு முடிவு சொல்ற மாதிரி இருக்கணும், அதுவும் இல்லை. எதுவுமே இல்ல. அப்ப அது வாங்கி என்ன பண்ண போறீங்க? அவன் தன்னை கிட்ட இருக்கிற வீண் பெருமைக்காக கொடுக்குறான். தங்கிட்ட இருக்கிற டம்பாச்சாரத்துக்காக அவன் கொடுக்குறான். அவனு அவன் உற்பத்தியாளர் கிடையாது, எங்கேயோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதுதான் அவன் அந்த பொருளை உற்பத்தி பண்ணவன் கூட கிடையாது. அப்படி உற்பத்தி பண்றதா இருந்தா கூட யோசிக்கலாம், அப்படியும் கிடையாது. அது தவறான முறையில உற்பத்தி பண்ணியிருப்பான். பொருள் வரிக்காக உற்பத்தி பண்ணியிருப்பான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் உற்பத்தி பண்ற. உற்பத்தி பண்ணுங்கிறது வேற, உற்பத்தி பண்றது என்பது வேற. உற்பத்திக்கு ப்ரொடக்ஷன், அது வந்து உயிரை மேம்படுத்துவதற்காக. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நிறைவு செய்யலாமா? இதை நாம புரிந்து கொண்டு நம்மை மேம்படுத்திக் கொள்வதே அடிப்படை கல்வியாகும். அதுதான் இயற்கையினோட விருப்பம். அதை புரிந்து கொண்டு நம்மை இப்ப இயற்கையின் விருப்பம் சகல வசதியோடு சகல தகுதியோடு நம்ம படைத்திருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இயற்கையை புரிந்து கொண்டு நம்ம மேம்படுத்துவோம். நமக்கு இவ்வளவு வாய்ப்பு தருதல், இன்னும் எப்படி மேம்படுத்துறது? இதுதான் மேம்படுத்துறது. நாம் செவ்வாய் கிரகத்துக்கு பயணம் போய் திரும்பி வர சுமார் 1 வருடம் ஆகும். நீர் உணவில் பயிற்சி பெற்ற ஆணும் பெண்ணும் இதை செய்ய முடியும். நிச்சயம் போய் வர முடியும். அங்கே சென்று பெருகி குடும்பம் வாழவும் முடியும். இயற்கை நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த மனித உடலை அமைத்து கொடுத்திருக்கிறது. இயற்கை தான் நம்மளுக்கு கட்டமைக்குது, கட்டடம். இந்த கட்டமைப்பை இயற்கை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த இயற்கை மேல நம்பிக்கை இல்லாத சாபக்கேடு தான் இவ்வளவு. அது கொடுக்குமா, சக்தி வருமா, ரத்தத்துல அது வருகுமா, இந்த கொழுப்பு ஏறுமா, இந்த சக்தி இங்க போகுமா? அடேங்கப்பா, வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு. வெண்டைக்காய் நிலையான எடையும் தூய்மையும்
வந்துட்டா செயல்படாத உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமாம். அது இவன் கண்கள்ல வெண்டைக்காய் எல்லாமே 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 கண்கள் இருந்து எல்லாமே தெளிவாகும். வெங்கடேஷனே வந்து கண்ணாடி கழட்டிட்டாரு. இந்த +1 போறாரு, +3 இருந்து. வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு திங்கிற உப்பு கண்ணுல ஏறிக்குதுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது போய் போலியா மறைக்குது, நல்ல கண்ணை கெடுக்குது. மங்கள உருவாக்குதுங்க. ஆஹ் மங்களா தெரியுதுங்க. கண்ணு நல்லா தான் இருக்கேன், மேல படிஞ்சு அந்த பிளாஸ்டிக் மாதிரி படிஞ்சிருது, காகித மாதிரி. அந்த காயத்தை கரைச்சிட வேண்டியதுதான், கண்ணு தெளிவாயிரும். இல்லைன்னா மூளைக்கு போயிடும், மூளைக்கு போனா ஆள் அவுட். மூளைக்கு போச்சுன்னா ஆளை கொண்டு போடும். அந்த மூளைக்கு போகாம தடுக்கிறதா, ஏன்னா அந்த மூளைக்கு சமமான கண்ணு அந்த உப்பு மூளைக்கு ஏறிடுச்சுன்னா ஆள் இறந்துருவான். அதனாலதான் விஷம் போட்டோன்னு ஆள் இறந்துடுறது, விஷக்சரன் மேலேறி ஆளை முடிச்சு. மூளைக்கு போச்சுன்னு வச்சுங்க, இல்ல மூளைக்கு போயிடுதுன்னு பாம்பு விஷமா இருந்தாலும் சரி, பூச்சி மருந்து குடிச்சு செத்தாலும் சரி, நேரம் மண்டைக்கு ஏறிடுச்சுன்னா சொல்றாங்களே, மண்டைக்கு ஏறிடுதும்பாங்க, தலைக்கு ஏறிடுச்சும்பாங்க. தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவ்வளவு, தலைக்கு ஏறிட்டா முடிஞ்சுது. தலையை முடிச்சுட்டா அப்புறம் எல்லாம் கீழே எல்லாம் ஒண்ணும் இல்லையே. தலைதான் கம்ப்யூட்டர், அது மெயின். நம்ம ஒரு கம்ப்யூட்டர், விளையாட்டு இல்லை. இந்த இப்ப பாருங்க, இப்ப இந்த மூளை மாதிரியே நீ கண்டுபிடி. இப்ப செயற்கை நுண்ணறிவு ஒண்ணு தனியா இருக்கு, மூளை திசுவே எடுத்து வளர்த்து இப்ப கம்ப்யூட்டரோட பொருத்தி பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மூளை தாண்டா உண்மைங்கிற. இது வரைக்கும் செயற்கை நுண்ணறிவு சிப்பு நம்ம போறோம்ல, சிப்பு போடுறதெல்லாம் அது வேற, அந்த சிப்பு முறை அதுல பதிவாகுது. ஆனா அதுவே 100 நாளைக்கு 200 நாளைக்கு இந்த மூளை செல்லாம் வந்து எத்தனை நாள் உயிர், 800 நாளே 500 நாளைக்கு உயிர் வாழும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஏதோ சொல்றானுங்க என்னமோ. அதை எடுத்து வளர்த்தி திரவமாட்டு வளர்த்துறது மூளை செல்லு, அதாவது ஸ்டெம் செல் எடுக்கிறது. இப்ப ஒண்ணு இல்ல, இந்த ஒரு செல் எடுக்கிறது, ஒரு திசு எடுக்கிறது, அதை எடுத்து சதைகளை எடுத்து பரிசோதனை பண்றதுங்களா? ஆமா, அந்த ஏதோ ஒரு திசு எடுத்து அப்படியே நோண்டிட்ட போன டிஎன்ஏ வந்துடும். அந்த டிஎன்ஏங்கிறது அடிப்படை. அதை வந்து அதை சோதனை பண்றதா. இப்ப அதுல வந்து மூளை வளர்க்கான செல்லுன்னு ஒண்ணு இருக்கு, மூளை வளர்க்கான செல்லு. இது ஆமா, இது ஓரளவுக்கு சிந்திக்கும். மூளை கம்ப்யூட்டர் புதுசா சிந்திக்கும், கேள்விக்குள்ள பதில் சொல்லும். அந்த செல்லை வளர்த்தி ஒரு திரவம் மாதிரி வளர்த்தி அதுல வந்து 2 கம்பி வச்சிடுறது. இப்ப நான் பேர் தண்ணிக்குள்ள கம்பி வைக்கிற மாதிரி வச்சிடுறது. அதை யோசிச்ச ஆச்சரியமா இருக்கிற அப்படின்னு நாம என்ன நினைக்கிறோம், அதே பண்ணுது. இந்த தண்ணீருக்கும் செம்பு கம்பிக்கும் அந்த செம்பு, அந்த தண்ணீர் அதிர்வதை இது புரிஞ்சு கொண்டு மின்சாரமா மாத்துது. அதே மாதிரி அந்த திரவத்துல, அந்த மூளை திரவத்துல வச்சாருனா அதுதான் அந்த பொண்ணு அனுப்பிச்சிருக்கு பாருங்க, ஒரு படம் அனுப்பிச்சிருக்கு பாருங்க, செயற்கை மூளை நுண்ணி. அதுல ஒரு இடம் பாடுங்க, நல்லா இருக்கு, அந்த பொண்ணு நல்லா பேசியிருக்காங்க. வராங்க, தாமதமா வராங்களா? வர்றாங்க. சரி, இப்போ வணக்கம். அதான் வைகரை யாருங்க? வணக்கம், வணக்கம். வைகரை யாருங்க? எங்கிருந்து பேசுறீங்க? யாருங்க? வணக்கம், உங்களை சொல்லிக்கீங்க, நீங்க உங்களை அறிமுகப்படுத்திங்க. வைகரையா? வைகரை, நான் பேசுறது கேக்குதா? சரி, நாம் அங்கே சென்று, அதாவது நாம் செவ்வாய் கிரகத்திற்கு பயணம் போய் திரும்பி வர சுமார் 1 வருடமாகும். நீருணவில் பயிற்சி பெற்ற ஆணும் பெண்ணும் நிச்சயம் போய் வர முடியும். அங்கே சென்று பெருகி வாழ முடியும். இயற்கை நமக்கு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு இந்த மனித உடலை அமைத்து கொடுத்திருக்கிறது. அதை உணர்ந்து உபயோகப்படுத்திக் கொள்வதே உண்மையான கல்வியாகும். மூன்றாவதாக, இப்ப இந்த 3 நிலை சொல்லிட்டார். முதலாவதாக நாம் செவ்வாய் கிரகம் 48. மூன்றாவதாக நாம் பிறவிலிருந்து பல்வேறு வகையான பழக்க வழக்கங்களினால் நம் உடம்பை கெடுத்து கொண்டவர்கள். அதுல எந்த சந்தேகம் இல்லை. கெடுத்து கொண்டவர்கள். உடல் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இருக்க நீருணவு அவசியம். அதாவது நம்ம உள்ள
உணவினால் பல்வேறு வகையான உணவு பழக்கத்தினால் உடம்பை கெடுத்து கொண்டவர்கள். இது உடம்பை கெடுக்காம இருக்கணும்னா இந்த நீரிணவு முறை அவசியம். அப்ப இது தனிப்பட்ட முறை முடிவு, தனிப்பட்ட முறை, இது உயிர், நமக்கும் இயற்கைக்கான தொடர்பு. இங்க அம்மா படைச்சாங்க, அப்பா படைச்சாங்களா, அதெல்லாம் வந்து வழித்தோன்றல், அங்கிருந்து அது மாறி மாறி வந்திருக்குமே தவிர நேரடியா அப்பா அம்மாவுக்கு நம்ம எந்த தொடர்பும் கிடையாது. அந்த உடலுறவு தொடர்போட தவிர எல்லாமே இயற்கை தான் கொடுக்குது. இப்ப இயற்கை, சின்ன இயற்கை பெரிய இயற்கையோட தொடர்பு வைத்துக் கொள்ளும். இவங்கெல்லாம் மாதா பிதா குரு, இதோட முடிஞ்சு போச்சு. இவங்களும் ஒரு படிநிலை, அவ்வளவுதான். அந்த கோழி முட்டைங்க பண்ணையில இதாகுதுங்க, அது அந்த தொடர்பும் இல்லைங்களே, அது எப்படிங்க குஞ்சு பொரிக்குது? ஆமா, அது உள்ளேயே எல்லாம் அதுக்குள்ள அந்த முட்டைக்குள்ள எல்லா முடிவும் பண்ணிடுது. சரிங்க. அது எல்லாம் வளர்றது. அது வந்து முட்டையை அடிப்படை கொண்ட உயிர். அது 5ஆம் அறிவுல வருது. பறவை, விலங்கு, பாலூட்டிகள். நமக்கு கற்பப்பை முட்டை, அதுக்கு வந்து கோழி முட்டை. அந்த முட்டைக்குள்ள எல்லாமே வச்சிருது. அது வெப்பத்தை மட்டும் கொடுக்குது, சூட்ல பொரிக்குதுங்க. ஆமா, இன சேர்றது இல்லைங்களா பண்ணைகள்ல? அது செயற்கை கருத்தறிவு தான். செயற்கை கருத்தறிவு, கருவுதான். செயற்கை கருவுதான் பண்றாங்க அவங்க. இல்லட்டா எப்படி போடுது? அப்ப அந்த அது செயற்கையாவே உள்ள கொண்டு வந்துடுறாங்க. செயற்கை உணவின் மூலமாக மருந்து மாத்திரை ஏதாவது கொண்டு வந்திருப்பானுங்க. இல்லட்டா எப்படி பண்ணுவாங்க? அதுதானுங்க எப்படி குஞ்சு பொரிக்குது. அது செயற்கை முட்டை வச்சு எல்லாமே செயற்கை தான் அதுல. அப்ப அந்த மரபணுவில அது கொண்டு வந்துருவானுங்கன்னு தெரியுது. இப்ப நாட்டுக்கோழி ஆண் கோழி பெண் கோழி சேர்ந்து பண்ணுது. அதே மாதிரி செயற்கையில உண்டாக்கிடுறாங்க. செயற்கை கருத்தரித்தல் தான். அது வணிக நோக்கத்துக்காக கொண்டு வந்தது, எந்த பிரயோஜனம் இருக்காது. வணிக நோக்கத்துக்காக கொண்டு வந்தது, அதுல அது அப்படி ஆகுது. அது 200 முட்டையில வைக்குது. இது 22 முட்டை, அது 200 முட்டையில இடுது. தினம் ஒரு முட்டை போடுது. முட்டை போடுறது வேலையே. முட்டை போடுறது வேலை. 200 நாளைக்கு முட்டை போடுது. அப்புறம் 200 நாளைக்கு முட்டை போடுதுன்னா அப்புறம் எந்த அளவுக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கு. அதுவும் பாருங்க, 200 முட்டை போடுதுன்னா ஒரு முட்டை 30 முட்டைய கொட்ட வேண்டியது, முட்டை போட்டுட்டே இருக்க வேண்டியது. முட்டை கொட்டே இருக்க வேண்டியது. எத்தனை எடையா ஒரு முட்டை 50 கிராம் வச்சா கூட 30 முட்டைன்னா 1.5 கிலோ ஆச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு 1.5 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ, தன்னை விட 20 மடங்கு முட்டை போடுது. நினைச்சு பார்த்தா கிலோ கணக்குல. ஆமா, அது ஆமா தினம் சாப்பிடுது. அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை இன்னைக்கு விலை என்ன விலைக்கு விற்குதுங்க? 6 ரூபாய் 7 ரூபாய் முட்டை. 7 ரூபாய் இருக்கா? ஆமா, முட்டை இருக்கு 7 ரூபாய்க்கு மேல இருக்கு. ஒரு முட்டை 7 ரூபாய் இருக்கு. அந்த காலத்துல வந்து ஆமா, நான் ரொட்டி கடை வச்சிருந்தேன். 1984 ரொட்டி கடை வச்சிருந்தேன். ரொட்டி தயாரிக்கிற வச்சிருந்தேன். முதல் அன்பு ரொட்டி கடைன்னு வச்சிருந்தேன். அன்பு அடுமனைன்னு பேர் வச்சிருந்தேன் ரொட்டி கடை. அப்ப தமிழ் பெயர் தானே? ஆமா, அன்பு அடுமனைன்னு வச்சிருந்தேன். அப்ப வந்து முட்டை வந்து 30 பைசாக்கு வாங்கினேன். 29 பைசா 30 பைசா ஒரு முட்டை. 84 முட்டை விலையை வந்து 31 பைசா தான். ஒரு தட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டுக்கு 30 முட்டை என்னமோ இருக்கும், அவ்வளவுதான். 9 ரூபா 10 ரூபா அவ்வளவுதான் தட்டு. அதே விலை ஜாஸ்தி பண்ணேன். ஏன்னா அப்ப பன்னே ரொட்டி வெறும் 1 ரூபா தான், 90 பைசா தான். ஒரு ரொட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் இருக்கும். நான் 350 கிராம் 380 கிராம் 400 கிராம் இருக்கு, 90 பைசா தான். நான் ரொட்டியே 90 பைசாக்கு தான் கொடுப்பேன் நான். அப்போ முட்டை போடலைன்னா பண்ணு வராதுங்களா? முட்டை அது ரொட்டிக்கு தேவையில்லை, கேக்கு பிஸ்கட்டுக்கு தான் தேவை. கேக்கு அது ரொம்ப ஒர்ஸ்ட், உலகத்திலே ரொம்ப ஒர்ஸ்ட் ஃபுட்டு பேக்கரி ஐட்டம் தான். மலச்சிக்கல் உண்டாக்குறது நம்பர் 1. எனக்கு எல்லாமே தெரியும். நம்பர் 1 மலச்சிக்கல் உண்டு. பர்கின்னு சொல்றதுங்க அப்படி ரவுண்டா இருக்குமே, ஊட்டி அதேதான். எல்லாம் மைதா மாவு தான், வேற ஒண்ணும் இல்ல. மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதாவுமே புளிக்க வச்சிட வேண்டியதான். முட்டை போடுவாங்களா அதுக்கு முட்டை கிடையாது. அதுக்கு டால்டா போட்டுக்கலாம், மாட்டுக்கொழுப்பு போட்டுக்கலாம். மாட்டுக்கொழுப்பு டால்டா. மாட்டுக்கொழுப்புங்கிறது நெய் தானுங்க. மாட்டுக்கொழுப்புங்கிறது என்ன? நெய் தானே. மாட்டுக்கொழுப்பு எல்லாம் நெய் தான். கொழுப்பு ஆட்டுக்கொழுப்பு. டால்டா வேறங்க, நெய் வேற. பால்ல இருந்து வர்றது நெய்யுங்கய்யா. அது வந்து
ஆமா கறி. ஆமா ஆமா. நெய்ங்கிறது என்னங்கிறீங்க? நெய்ங்கிறது என்னங்கிறீங்க? நெய்ங்கிறது மாட்டு கொழுப்பு தான். பால்ல இருந்து வருதுங்க ஐயா. ஆமா. டால்டாங்கிறது டால்டா வேற. டால்டாங்கிறது இதேதான். டால்டாங்கிறது தாவரத்திலிருந்து வரக்கூடிய கொழுப்பு. சரி சரி. தாவர கொழுப்பு தான். அது குளிர்ச்சியில வச்சிடுறாங்க. தாவர கொழுப்பு. பாமாயில் மாதிரி. சரிங்க. பாமாயில் பாருங்க. பாமாயில் குளிர்ச்சியா இருந்ததுன்னா கெட்டியா இருக்கும் பாரு. அதேதான் அது. அதுதானே. டால்டாங்கிறது தாவர எண்ணெய் தான். வேற ஒண்ணும் இல்ல. 4, 5 தாவர எண்ணெய் தான். அது ஒண்ணுமே இல்ல. தாவர கொழுப்பு. சரி சரி. மாட்டு கொழுப்பு போட்டா இன்னும் நல்லா வேலை செய்யும். மாட்டு கொழுப்பு போட்டா நல்லா வரிக்கு நல்லா முருகலா இருக்கும். சுவை அதிகமா இருக்கு. வீட்டுல எல்லாம் மாட்டு கொழுப்பு சேர்த்தனா தான் அந்த சுவை வருங்க. ரெண்டும் சரி ஒண்ணுதான். மாட்டு கொழுப்பும் ஒண்ணுதான். நெய்யும் ஒண்ணுதான். டால்டாவும் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே மூலம்தான். அது சரிங்க. வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு எந்த விஷயம் இல்லை. நீங்க நீங்க நெய் இருக்கு இல்லையா? நெய்யை கொண்டு போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னாலுமே மாட்டு கொழுப்பு ஆராய்ச்சி பண்ணி சொன்னா 2 நெய்யின்னு தான் சொல்லுவான். சரிங்க. 2 நெய்ன்னு சொல்ல மாட்டான். 2 ஃபேட்னு சொல்லிடுவான். 2 ஃபேட்னு சொல்லிடுவான். சரி சரி. இப்ப உடம்புல கொழுப்பை உடம்புல கொழுப்பு அதிகமா போச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த ஆமாங்க. மாட்டு கொழுப்பு தின்னங்காட்டி வந்துச்சா? இல்ல இல்லைங்க. திங்கிற சோறு. கழிவுதான் கொழுப்பம். மாவுதான் கொழுப்பா மாறும். என்னது கார்பன் தான் கொழுப்பா மாறும். சரிங்க. இதுல அசைவ கொழுப்பு சைவ கொழுப்பு. பால்லயே அசைவ பாலு சைவ பாலுன்னு பேசுறானுங்கன்னு பண்ணுவாங்க. என்ன பண்றது? அது தேங்காய் பால் சொல்லியிருப்பாங்களா இருக்குங்க சைவ பால். மாட்டு பால்லயே இது எதுவுமே இருக்குதுங்கிறான். என்னமோ சொல்றானுங்க. என்ன இளவு மாடுனாவே முடிஞ்சு போச்சு. அது அசைவம் தான். இதெல்லாம் ஆமா எப்படி ஆமாங்க. எங்க வருதுன்னா, இதெல்லாம் எங்க வருது? நம்ம இது ஆரோக்கியத்துக்கு தொடர்பு கிடையாது. அது வணிகத்துக்கு தொடர்புடையது. சரி. முட்டையவே சைவம்னு சொல்லி திங்கிறவள இருக்கானல்ல. முட்டை திங்காதான் எவனுமே கிடையாது. முட்டை திங்காதவன். யாருமே இல்லைங்க. நீங்க கேக்கு தின்னாவே முட்டை உள்ள போயிடுது. கேக்கு தின்னாவே முட்டை உள்ள போயாச்சு. கேக்கு தின்னாவே ஆமா போயாச்சு போயாச்சு. அப்புறம் என்ன? ஜீரணமே ஆகாதுங்க. அப்படி மலச்சிக்கல் உண்டாக்கிடும். மலம் புழு மாதிரி மாறிடும். ஜீரணம் உண்டாகும். நான் பேக்கரி வைக்கிறப்ப எனக்கு தெரியும். நான் பேக்கரி வைக்கிறது பேர் தெரியும். நான் பேக்கரியில் எல்லா வேலையும் பப்ஸ் எல்லாம் போடும். முட்டை பப்ஸ், அந்த பப்ஸ், வெஜிடபிள் பப்ஸ், கிட்டத்தட்ட 40, 50 ஐட்டம் நான் தயாரிச்சேன். எல்லாமே மைதா, வேற ஒண்ணும் இல்லைங்க. மைதா சர்க்கரை, வேற ஒண்ணும் இல்லைங்க. மைதா சர்க்கரை, டால்டா. இதுதான் பேசிக். மைதா இருக்கணும், டால்டா இருக்கணும், சர்க்கரை இருக்கணும். ஈஸ்ட்ங்கிறது புளிக்க வைக்கிறது. மாவை புளிக்க வைக்கிறது ஈஸ்ட். இவ்வளவுதான். உப்பு தான். இதை போட்டு நீங்க உடம்ப எப்படி வேணா கெடுத்துக்கலாம். குட்டிச்சவராக்கிறதா வேலை. குட்டிச்சவராக்கிறதா 12 மணி நேரத்துல எல்லாமே ரோஸ்ட் ஆயிரும். எல்லாமே 12 மணி நேரத்துல தயாராயிரும். இப்படி போட்டு போக வேண்டியதுதான். பிஸ்கட் எப்போ தயாரிக்க ரொட்டி தயாரிக்கிறதுக்கு ஒரு டைமிங் வேணும். இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ரொட்டியில வந்துருச்சு. இப்பெல்லாம் நான் தயாரிக்கிறப்ப அது வேற. இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ரொட்டி 3 மணி நேரத்துல பேக்கரி. நான்லாம் தயாரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் ஆகும் ரொட்டி தயாரிக்கிறது. 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆனா ரொட்டி தயாரிக்க முடியும். அந்த புளிச்சு. இப்பெல்லாம் அப்படி இல்லை. 3 மணி நேரத்துல ரொட்டி குப்பு உப்பி மேல வந்துருது. செயற்கை. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 10 மணிக்கே பேக்கரி முடிச்சுக்கலாம். அப்பெல்லாம் ஒரு நாள் பேக்கரி முடிக்கிறதுக்கே 12 மணி நேரம், 13 மணி நேரம், 15 மணி நேரம் ஆகும். அவ்வளவு கஷ்டமான வேலை. ரொம்ப கஷ்டமான வேலைங்க. பேக்கரிக்குள்ள இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப லாபம் பயங்கரம். லாபம் நல்ல பயங்கர 3 பங்கு லாபம் கிடைக்கும். ₹1 போட்டா ₹3 கிடைக்கும். உலகத்திலே பயங்கர கொள்ளையடிக்கிறது பேக்கரி தான். பயங்கர கொள்ளையடிக்கிறது. பயங்கர லாபம் ஐயா. அதுல நான் சம்பாரிச்சிருக்கேன். பயங்கரமா சம்பாரிச்சேன். சரி. இத்தனை தொழில் நான் பண்ணியிருக்கேன். மொத்தம் 30 தொழில் நான் பண்ணியிருக்கேன். 30 தொழில். எந்த தொழிலும் நட்டமே எனக்கு கிடையாது. இந்த பைனான்ஸ்ல போய் தான் நட்டமானது. பைனான்ஸ், இந்த ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் இந்த மாதிரி இதுதான் நட்டமானது. இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக. நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு பிசாசுக்கு இருக்கும். நம்ம அதில் ஏமாந்துருவோம். லாபம் கிடைக்குதுனாவே ஏமாந்துருவோம். நம்ம லாபம் கிடைக்குதுனாவே இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா ஏமாந்துருவோம். யாரா இருந்தாலும் ஏமாந்துரும். விவசாயம் ஏமாந்துரும். அங்க போனா அந்த மார்க்கெட்டுக்கு போனா 2 ரூபா ஜாஸ்தி, இந்த மார்க்கெட்டு போனா 3 ரூபா கம்மினா அவ கணக்கு போட்டு பார்த்தா நட்டமாயிடும் உனக்கு. எல்லாம் எல்லாம் ஏமா. கிலோவில் எடுப்பாங்க. போக்குவரத்து செலவு, வாடகை இதெல்லாம் கணக்கு பார்த்தா நட்டம்தான் ஆகுங்க. எல்லாம் ஏமாத்துறதானுங்க. எல்லாம் ஏமாத்துறதா. சரிம்மா. 3வதாக, நாம் பிறவிலிருந்து பல்வேறு பழக்க வழக்கத்தினால் நம் உடம்பை கெடுத்து கொண்டவர்கள். உடல் நல்ல நிலையில் இருக்க நீருணவு முறை அவசியம். முதலில் நாம் சைவ உணவுக்கு வர வேண்டும். பாலும் இங்க அசைவ உணவு தான். பால் அசைவ உணவு. பால் குடிக்காத யார் இருக்கான்? எல்லாரும் பால் குடிக்கிறாங்க. பால் குடிக்கிறனால ஆரோக்கியம் வருதை நிரூபிக்கவே கிடையாது.
அப்ப பால் குடிச்சா பால் குடிச்சா மூட்டு வலி போகும், பால் குடிச்சா காலுக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது. பால் குடிச்சா எலும்புக்கு நல்லது, அப்புறம் ஏன் எலும்பு வலி வருது? அது எப்படி ஏத்துக்கிறாங்கன்னா, பால் வந்து உயிரோட இருக்கும்போது தருது, கறிங்கிறது மாமிசம் இறந்த பிற்பாடு தர்றதுனால அது உயிரை கொண்டுதானே வருதுங்கிற மாதிரி ஆமா, சொல்றாங்க. சரி. அப்ப பால் குடிச்ச காலுக்கு நல்லதுன்னா கால் வலி நல்லா ஆகணும் இல்ல? ஏன் கால் வலி ஐயோ ஐயோ கத்துறீங்க? கால் வலி கால் வளைஞ்சு வெள்ளக்கால் ஆயிருது. ஆமாம், பாதி பேத்துக்கு விவசாயம் பண்றவன் இவனை விட அவன் தான் நிறைய தயிர் திங்கிறவன். யாருங்க? யாரு? விவசாயத்தை நிறைய தயிர் இல்லாம அவன் உயிரே வாழ முடியாது. தயிர் அடிச்சே வடிக்க வேண்டியதான். ஃபுல் கட்டு. அதான் தயிர் உயிர் நல்லாத்தான் இருக்கு. தயிர் உயிர் உயிரை போட்டு அடிச்சு அந்த கால்ல அவனால நடக்கவே முடியாது. கால் மட்டும் பண்றது, காலை மடக்க முடியாம பனங்காமுட்டி மாதிரி கெட்டியா மாறிடும். புருடு பாஞ்சிடும். அப்படியே புருடே பாஞ்சிருங்க. அந்த காலை வந்து நம்மளாம் பதமா இருக்கு, அவன் காலை பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். புருடு பாஞ்சிரும். கால் அசைக்காம இருந்து இரும்பு மாதிரி ஆயிரும். நான் பார்த்திருக்கேன். இப்ப கொடுமை. இப்ப வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு தின்னு 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 அது வேற. இவனுங்க தயிரை தின்னு தின்னு கெடுத்து விட்டானுங்க. நான் கண் முன்னாடி அங்க பாத்துருக்கேன். நான் கண் முன்னாடி. ஏன்னா எத்தனை பேத்துக்கு நான் வைத்தியம் பார்த்துருக்கு தெரியுங்களா? ஆரம்பத்துல பயங்கரமா வைத்தியம் பார்ப்பேன். கடைசியில வைத்தியம் பாக்குறப்போ 30 நாள் 40 நாள் நீர் பயிற்சி போட்டு இந்த பீட்ரூட் பயிற்சி பண்றப்ப 50வது நாள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் எங்க மூட்டு வலி இருக்கோ அங்க மட்டும் கொப்பளம் உண்டாகி வலுவலுன்னு அப்படியே நிணநீர் மாதிரி வெளியே வருங்க. கொப்பளம் உண்டாகி வெளியே வந்தது நான் பாத்துருக்கேன். அந்த நீரை அப்படியே ஒட்டாயின்னு ஓடிடும். 45 நாள்ல அவன் 40 வருஷமா தின்ன இந்த விஷத்தை பூரா 50வது நாள்ல அந்த கொப்பளமே வெளி முடியாந்துடும். 50வது நாள் அப்படியே வெளி நல்லா போயிடும். சரி, இவ்வளவுதான் விஷயம். நிறைவு செஞ்சுக்கலாம். முதலில் நாம் சைவ உணவுக்கு வர வேண்டும். பாலும் அசைவ உணவு தான். மனித உடல் சைவ உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. சில மாதங்களாவது சைவ உணவில் பழகாதவர்கள் நீர் உணவுக்கு வர முடியாது. மீண்டும் பேசுவோம். நன்றி.